ஹலோ வெல்கம் டு ஜாக்கிவர்ஸ். நான் தான் உங்கள் ஜாக்கி. இன்றைக்கி என்னடா எல்லாரும் எப்போவுமே வந்து காலையில் தான் வீடியோ எடுப்பீங்க, இன்றைக்கி என்னடா நைட்டு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் வாட்டுக்கு சும்மா ஜாலியாக தான் இருந்தேன் வீட்டில். திடீர்னு என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு டே வாடா கிளம்பி ரெடி ஆகிடுறா அப்படின்னா, சரி ஓகே நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். என்னடா கேட்டால் ஒன்றும்டா சவுகார்பேட் போகிறோம், இன்றைக்கி வந்து சவுகார்பேட்டில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு சொன்னேன். எனக்கும் இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து எல்லா யூடியூபர்ஸும் இந்த கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் இந்த கான்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுவும் லேட் நைட் ஃபுட்டுலாம் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. பட் இந்த டைம் வந்து நான் இவனோட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இதை வந்து அந்த டைம்லலாம் யூடியூப்பில் வந்து கொண்டு வரணும்னு நினச்சி பார்த்துருக்கோம். பட் வந்து இன்றைக்கி தான் இது பாசிபிள் ஆகிருக்கு. ஸோ அவனுக்கு நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். இட்ஸ் நான் அதர் தென் மஹேந்தர். Hello guys, I am C. Mahendra. This is my friend Kader. இன்னைக்கு ஜாக்கிவர்ஸ் மூலமா நம்ம வந்துட்டு சவுகார்பேட்டோட ஃபுட் ஸ்ட்ரீட்ஸை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆமாம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து சவுகார்பேட்டோட ஃபுட் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து சிறில் இருக்க மாட்டான், அப்புறமா மற்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. விமல் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் 2 பேர் மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு வீடியோ வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும், அதை நான் கேரண்டி பண்ணுறேன். அங்கே போய் பார்க்கலாம். கரெக்டாக வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் போகலான்னு பார்த்தா ஃபுல் சென்னையில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி அதுக்கு தான் சொல்லிவிட்டு இங்கே கோல்கப்பா கேர்ள்ஸ்னு இங்கே பார்த்தோம். இங்கே இந்த கடையை பார்த்தோன்னே இங்கே நின்ட்டோம். என்னடா எப்படிடா இருக்குது பானிபூரி? நல்லா இருக்கு. தலைவனுக்கு பானிபூரினா ரொம்ப உயிர். எங்கே போனாலுமே வந்து நிப்பாட்டிடுவான். அம்மா மழை நாங்கள் வர்றப்போ இல்லை, பட் ஆனால் ஃபர்ஸ்டே பேஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், கோல்கப்பா கேர்ள்னு வந்திருக்கோம். நல்லா இருக்கு. பட் தேர் இஸ் நோ கேர்ள். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? முறுக்கு சாண்ட்விச் சாப்பிட்டோம். முறுக்கு சாண்ட்விச் சாப்பிட்டு நல்லா பேசணும். பேசி பார்த்து அப்புறமா வந்து ரெக்கார்டிங்கை செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே கேட்கல. என்னடா இது ஒன்றுமே கேட்கல அப்படின்னு பார்த்தா மைக் வந்து ரெக்கார்டே பண்ணலை. ஸோ இப்போ வந்து திரும்பியும் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த அண்ணா கடை வந்து சூப்பராக இருக்குது. முறுக்கு சாண்ட்விச் இங்கே என்எஸ்சி போஸ் ரோடு அப்படின்ற இந்த போர்டுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. மகேந்திரோட ஃபேவரட் முறுக்கு சாண்ட்விச். நான் வந்து எப்போயுமே கடைசியாக அவனோட லஞ்ச் பாக்ஸில் அவன் கொண்டு வரும்போது நான் சாப்பிட்ருக்கேன். அப்புறமா வந்து அவனுக்கு நான் சாப்பிடவே இல்லை. நீ ரெகுலராக சாப்பிடுவல? அதெல்லாம் சாப்பிடுவோம். நல்லா இருக்குது சீரியஸாக. ஆமாம், சவுகார்பேட் வந்த உடனே உள்ளே வந்த உடனே மின்ட் ஸ்ட்ரீட் என்டர் ஆகிறதுக்கு முன்னே இருக்குது. இந்த ஐ மீன் லொக்கேஷன் கரெக்டாக காமிச்சிருக்கான் பாருங்கள், அந்த போர்டுக்கு ஆப்போசிட்டில். ஆமாம், நீங்கள் செக் பண்ணி வாங்க, உண்மையிலே நல்லாயிருக்கு. அடுத்த லொக்கேஷன் அதாவது ட்ரிப் இது சவுகார்பேட்டில் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து vlog பண்ணலாம். ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னா எனக்கு அப்போவே வந்து ஒரு டவுட் வந்து, சரி சவுகார்பேட்டில் ஃபுட் ஸ்ட்ரீட்டாக இருக்கும். ஆமாம், நிறைய பேர் போயிருக்காங்க. சரி என்னடா இவன் 10 மணிக்கு மேலே கூப்பிட்றானே, சரி ஓகே இருக்குமா நானும் நினச்சேன். சரி இவனுக்கு நிறைய தெரியுமே அப்படின்னு நினச்சி வந்தா ஊரில் ஒரு பொட்டிக்கடை கூட இல்லை. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருந்ததுடா. அப்படியா? போய் பார்த்தா அதை எப்படி ஃபுட் கோர்ட்டுன்னு மாட்டி ஷட்டர் போட்டு மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து சரி ஓகே கடைலாம் இருக்கும், ஒரு 11 o'clock அப்புறமா கூட சரி ஓகே இவன் சொல்கிறான் கடைலாம் இருக்கும்னு பார்த்தோம். ரொம்ப நிறைய கடைலாம் இல்லை, ஃபியூ கடைலாம் இருக்குது அப்படியே திறந்துருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய
கடை மூடிடுச்சு. ஸோ ஒரு குவைட் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் 2-3 இடத்துல சாப்பிட்டோம். 2-3 இடத்துல சாப்பிட்டோம். அந்த இடம்லாம் வந்து நல்லா ஃபேமஸ் தான். நீங்கள் அந்த கடையெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கும். இங்கே வந்து புதுசாக ஏதோ வந்து கொண்டு வந்தான். இது நான் என்னென்னு சாப்பிட்றதே கிடையாது. பாசுந்தின்னு சொன்னான். பாசுந்தினா என்னடா? அதான் ரபடி. அது நீங்கள் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கணும். பால் வச்சு தான் செய்வாங்க. ஓகே, இதுதான் பாசுந்தியா? இதுதான் பாசுந்தி. இன்னும் दूध बनाने दूध பால், சர்க்கரை, ஒரு சில ஐட்டம்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாவா மாதிரி தான் இருக்குல்ல, பால் கோவா. இந்த மலாய் குல்ஃபி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி, அதான் பால் கோவா மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. எப்படின்னா வந்து லிட்டரலி மகேந்தர் சொன்ன மாதிரி தான். அந்த இது பால் கோவாவும் அந்த குல்ஃபி, அதான் கிட்டத்தட்ட குல்ஃபி மாதிரி தான் இருக்கு. ஏக் ரஸ்மலை பா, பயங்கரமா இருக்குடா பாதாம் மில்க். இதுவும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பாதாம் மில்க்ல அப்படியே அந்த பாதாம், அந்த பாலோட அந்த ஒரு டெக்ஸ்டர் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இது நார்மலாக வந்து அந்த நம்ம பாட்டிலெலாம் குடிப்போம்ல, அந்த மாதிரி குடிச்சிட்டு இது வந்து குடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து எனக்கு பால் அவ்வளோவா பிடிக்காது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு. சவுகார்பேட் வந்தீங்கன்னா இங்கே ராஜஸ்தானின் புகழ்பெற்ற பாசுந்தி. கேரண்டி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஸ்வீட் நீ சாப்பிட்டோன்னு வச்சுக்க ஃபேன் ஆகிடுவேன். ஹாய், ஏக் சால் இப்போதான் கடை போட்டுருக்காங்க, 1 வருஷம் தான் ஆகுதா? 1 வருஷம் தான் ஆகுது கடை. சூப்பரான டேஸ்ட்டு. நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே செக் பண்ணி பாருங்க. क्या लोकेशन है? मिंट स्ट्रीट है ना? மாசக்தி ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கான். நல்லா இருக்கு, எல்லாமே வந்து விசிட் பண்ணுங்க. பாதாம் மில்க் சூப்பராக இருக்கு. ஓகே, ஃபைனலி இப்போ எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது ஒன்று. மழை வராதுன்னு நினச்சோம், திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மழை. ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா அங்கே வந்து எல்லா கடையும் இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு vlog-ஆக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஆனால் அந்த மாதிரி எடுக்க முடியல. ஜஸ்ட் ஒரு 3 கடை தான் போக முடிஞ்சுது. ஆமாம், ஆனால் 3மே நல்லா தான் இருந்தது. ஆனால் 3மே நல்லா இருந்தது. அதுதான் வந்து கோயின்சிடென்ஸா இல்லை என்னன்னு தெரியல. அதுலேயுமே வந்து ஃபைனலாக போன கடை வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. சீரியஸாக அங்கே இருந்தவரும் வந்து பயங்கரமாக ரிசீவ் பண்ணார். நாங்கள் என்ன சொன்னாலுமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லவே இல்லை. நல்லா இருந்தது அங்கே ஆக்சுவலாக அந்த பாதாம் மில்க்கு. ஆமாம், பாதாம் மில்க் நல்லா இருந்தது. அங்கே இருந்த டெசர்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. சீரியஸாக அவங்க கூட சொன்னாங்க இந்த மாதிரி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கடையை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டோடனே ஓகேண்ணா, இந்த எங்களுக்கு தெரியல, பட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது அந்த கடையில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அந்த கடை உண்மையிலேயே நல்லா இருந்தது, சும்மாலாம் சொல்ல வீடியோக்காக. ரொம்பவே நல்லா இருந்தது. சவுகார்பேட் போனால் கண்டிப்பாக அந்த கடைக்கு போயிட்டாங்க. ஆமாம், சவுகார்பேட் போனால் நிறைய ஃபேமஸான கடைலாம் இருக்குது. ஏற்கனவே நிறைய ஃபேமஸ்லாம் இருக்குது, யூடியூபர்ஸ்லாம் போய் தள்ளிட்டாங்க. ஆனால் இந்த கடையும் உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, போய் எங்கேயும் ஒரு ட்ரை கொடுத்துப்பாங்க. தென் அடுத்த இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாக்கி ஃபேஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு தான் எங்களால் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து சேர்க்க முடியும். அன்டில் தென் ஜாக்கி மகேந்தர்.